பரவாயில்ல கிருஷ்ணர் அப்படிதான் சொல்லுவார், என்ன பண்ணுறது அதெல்லாம் இப்போ செய்ய வராது, நம்ம வேற மாதிரி செய்வோம் சொல்கிறார். அப்படின்னா நீ வந்துட்டு இவங்களெல்லாம் இப்போ வில்லு அம்பு எழுதி தான் நீ சாவடிக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. அவங்களாம் ஆல்ரெடி எப்போ வந்துட்டு திரௌபதியினுடைய தலையில் கை வச்சாங்களோ நான் வந்து அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் இவங்க எல்லாருமே இதோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு. அதனால் நீ வந்துட்டு அதை பற்றிலாம் வருத்தப்படாத, நீ வந்துட்டு வேலை பகவானுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இதுவரை கேட்ட விஷயங்கள் எல்லாமே அவர் உணர்ந்து விட்டார். அதிலிருந்து அவர் என்ன செய்ய போறாருன்றதை சொல்ல போறாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இருமையை பற்றி இந்த கேள்விகள் ஆரம்பிக்கும் பொழுதுதான் அர்ஜுனர் இவ்வளவு கேள்விகளை கேட்டுட்டே வரார். இறுதியில எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு கிருஷ்ணர் சொல்றார், நீ வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுத்த புத்தியை வைத்து நீ செயல்படுவாயாக அர்ஜுனா அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனர் அப்படியே நிற்கிறார், கிருஷ்ணரும் அப்படியே பார்க்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையை வந்துட்டு நல்லா ஒரு கற்பனை பண்ணி பார்க்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அப்படியே ஒரு குருகத்தை போர்க்களத்துக்கு அங்கே போகணும். இப்போ அர்ஜுனர் அங்கே நிற்கிறார், எதிர்க்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நிற்கிறார். எல்லா விஷயங்களையும் சொல்லி முடித்தாச்சு. அர்ஜுனன் என்ன செய்ய போறார் அப்படின்றதை கிருஷ்ணர் ரொம்ப ஆர்வமா அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார். பகவானுக்கு வந்துட்டு எல்லாம் சொல்லிட்டார். இப்போ அவரை திருப்திப்படுத்துற மாதிரி அடுத்தது ஒரு விஷயம் சொல்லணும் அர்ஜுனர். அந்த ஒரு சூழ்நிலை. அப்போ ரெண்டு பேரும் எப்படி ஒரு சீரியஸ்னா அப்படின்னு இருப்பாங்க. ரெண்டு பேரும் வந்துட்டு அர்ஜுனனுடைய முகம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இப்போ பகவானுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இதுவரை கேட்ட விஷயங்கள் எல்லாமே அவர் உணர்ந்து விட்டார். அதிலிருந்து அவர் என்ன செய்ய போறாருன்றதை சொல்ல போறாரு. அப்போ கிருஷ்ணர் வந்துட்டு அப்படி எப்படி உங்க டீச்சர் வந்துட்டு கேள்வி எல்லாம் எல்லாம் பாடம் நடத்திட்ட பிறகு உங்ககிட்ட இருந்து பதில் எதிர்பார்த்து அப்படி நிற்கும் போது அப்படி ஒரு சீரியஸா பார்ப்பாரோ அப்படி பார்த்துட்டு. இப்போ அர்ஜுனர் சொல்றார், ஒருவேளை கிருஷ்ணருக்கு வந்துட்டு இன்னும் எனக்கு இந்த உறவுகள் மேல இருக்கக்கூடிய மோகம் இருக்குது, அதனால நான் அப்படியே இருக்க நினைக்கிறாரோ. அதனால கிருஷ்ணா நஷ்டோ மோக அப்படின்னு சொல்றார். எனக்கு எல்லா விதமான மோகங்களும் எல்லா விதமான மோகங்கள் எல்லாமே இந்த பற்றுலாம் எல்லாமே ஸ்மிருதி லப்வா சொல்றார். எனக்கு வந்துட்டு இப்போ எனக்கு ஒரிஜினல் என்னுடைய உண்மையான ஒரு பொருளுடைய ஞாபகம் எல்லாமே எனக்கு வந்து திரும்பி வந்துடுச்சு. எனக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கிருஷ்ணர் வந்துட்டு ஒருவேளை மோகம் போயிடுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு வேளை வந்துட்டு இன்னும் தன்னுடைய சுயநினைவுக்கு இன்னும் அர்ஜுனன் வராமல் இருக்கிறானோ அப்படின்னு நினைக்கிறாரோ. அதனால இந்த பதில் சொல்றார் ஸ்மிருதி லப்வா. கிருஷ்ணர் வந்துட்டு கொஞ்சம் கூட அப்படியே அசையல, அப்படியே தான் பார்க்குறாரு அர்ஜுனர். இந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு எப்படி இருக்கு? அர்ஜுனர் நினைக்கிற ஒருவேளை நஷ்டோ மோக ஸ்மிருதி லப்வா இந்த ரெண்டு விஷயமும் நான் என்னாலேயே எய்த பெற்றனோன்னு சொல்லிட்டு பகவான் நினைக்கிறாரோ. ஆனா அதனால அப்படி இல்லை, கிருஷ்ணா பிரசாதான் மயா அச்சுத அப்படின்னு சொல்ற உங்களுடைய அந்த கருணையினால எனக்கு கிடைச்சது. கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இப்ப இன்னும் சீரியஸா பாக்குறாரு. ஒருவேளை எனக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்குன்னு கிருஷ்ணர் நினைக்கிறாரோ. சிதமஸ்தி கத சந்தேகம், எனக்கு இன்னும் சந்தேகங்கள் எதுவுமே இல்லை கிருஷ்ணா. அப்பயும் கிருஷ்ணர் வந்துட்டு அப்படியேதான் பாக்குறாரு. அப்போ கிருஷ்ணர் அப்போ அர்ஜுனருக்கு இப்போ லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. தன்னுடைய வில் அந்த அம்பு ரெண்டுத்தையுமே எடுத்து ஸ்ட்ரெயிட்டா பீஷ்மருடைய அந்த நேரம் அப்படி அவருடைய முகத்தை நோக்கி வச்சார். கரிஷே வச்சனம் தவ, இப்போ நீங்க சொல்லு கிருஷ்ணா நான் என்ன செய்யணும் அதை செய்யறேன். ஆரம்பம் எங்க? முதல்ல கிருஷ்ணர் என்ன பண்றார், ரத்தத்தை கொண்டாந்து கரெக்டா பீஷ்மரை நோக்கி தான் நிக்க வைக்கிறார். என்னை வெல்வதற்கு யாருக்கெல்லாம் வந்துட்டு பலம் இருக்கின்றதோ அப்படி நான் பார்க்க விரும்புகின்றேன். ரதம் ஸ்தாபய மே அச்சுதா, ஏ அச்சுதா ரதத்தை கொண்டு போய் அப்படி நிறுத்து சொல்ற. சில பேர் வந்துட்டு நினைப்பாங்க, இந்த எடுத்து சொல்லும் போது அர்ஜுனர் சொல்லும்போது அச்சுதா அதை கொண்டு போய் நிறுத்துப்பா
இல்ல ஒரு சத்திரியன், ஒரு அர்ஜுனன் ஒரு விஷயத்தை வந்து அதுவும் போர்க்களத்துல பேசும்போது எப்படி இருக்கும்? ரதம் ஸ்தாபய மே அச்சுதா யாவதேதான் நிதிஷேகம் யோத்து காமான் அவஸ்திதான். இன்னொன்னு கிருஷ்ணர் என்ன பண்ணார், இவனுக்கு சரியான ஒரு இடம் என்னன்னா நேராக கொண்டு போய் பீஷ்மர் பண்ணிக்கிறார். பீஷ்மரை பார்த்த உடனே எங்களுடைய பிதாமகர் பீஷ்மர் அப்படின்னு அப்படியே அந்த பற்று வருது. அதனால சந்தேகங்கள் ஏகப்பட்டது வருது. அப்ப இந்த சந்தேகங்கள்லாம் அவர் சொல்றார், அர்ஜுனா நீ வந்துட்டு இவங்களெல்லாம் இப்ப வில்லு அம்பு எழுதிதான் நீ சாவடிக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. அவங்களாம் ஆல்ரெடி எப்போ வந்துட்டு திரௌபதியினுடைய தலையில கை வச்சாங்களோ நான் வந்து அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் இவங்க எல்லாருமே இதோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு. அதனால நீ வந்துட்டு அதை பத்திலாம் வருத்தப்படாத, நீ வந்துட்டு வேலையை செய்வது. அப்போ இந்த பிறப்பு இறப்பு, ஒருத்தர் வாழ்வது தாழ்வது, குளிர் வெப்பம், இந்த இருவித்துவத்துக்கான விஷயங்கள் எல்லாவற்றையுமே அவர் பகவான் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அப்ப இந்த இருவிதத்திற்கான சந்தேகங்கள் எல்லாமே அவருக்கு நீங்க பெறும் பொழுது அவருக்கு வந்துட்டு அந்த எல்லா விதமான சந்தேகங்களும் களையப்படுகின்றன. இருவிதத்திலிருந்து வெளியில வரல அப்படின்னா சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கு. அப்பதான் கரிஷே வச்சனம் தரும், அப்பதான் பகவான் சொல்ற மாதிரி செய்ய முடியும். இருவிதத்துல சந்தேகம் இருக்கும் வரை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் செய்யும். கிருஷ்ணர் அதான் சொல்லுவார், என்ன பண்றது அதெல்லாம் இப்ப செய்ய வராது, நம்ம வேற மாதிரி செய்வோம் கொஞ்சம். அப்போ இங்க அர்ஜுனருக்கு வந்துட்டு எதனால சந்தேகம் வந்து களையப்பட்டது? ஆத்ம ஞானம் பெற்றதனால் இருமையை பற்றிய சந்தேகங்கள் களையப்பட்டது. அப்போ பகவான் வந்துட்டு அவருக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ அவருக்கு புரியுது வந்துட்டு இந்த சரீரம் வந்துட்டு எப்பனாலும் வந்துட்டு அழியக்கூடியது. ஆனா இந்த ஆத்மா வந்துட்டு அப்படி சரீரம் அழிகிற மாதிரி அழியறதில்லை. நாதம் வியதாவா கதாசின் நாயம் பூத்வா கவிதாவா ந பூயக அஜோ நித்யம் சாஸ்வதோயம் புராணோ ந அந்யதே அந்யமானே சரீரம். சரீரம் அழிவது போல இந்த ஆத்மா அழிவதில்லை.